வெல்கம் டு எஸ்கே தகவல். நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஆர்டினன்ஸ் ப்ராக்டிக்கல்ல 5th எக்ஸசைஸ்ல பி பார்ட் வந்து பார்க்கலாம். ஏன்னா 5th எக்ஸசைஸ் ஏ பார்ட்டே ரொம்ப பெருசா போச்சு அப்படிங்கிறனால 2 வீடியோவா போட்டிருக்கேன். ஸோ 5th பி பார்ட் வந்து இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் MySQL ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? MySQL ஓப்பன் பண்ணிட்டு பி பார்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஒரு நிமிஷம். பி பார்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கமிட், ரோல் பேக், சேவ் பாயிண்ட் இந்த மூணும் வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பி பார்ட்ல நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கமிட் அப்படிங்கிறது எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். கிரியேட் டேபிள் லீடர்ஸ் நேம் வேர்கேர் ஆஃப் 30 பிரைமரி கீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் படிச்சிருப்பீங்க. பிரைமரி கீ, ஃபாரின் கீ அப்படிங்கலாம் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அதுல பிரைமரி கீயா செட் பண்றேன். நேம் அப்படின்னு ஒரு லீடர்ஸ்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். அதுல நேம் அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்கு. அந்த ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி கீயா நான் செட் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? என்டர் அடிக்கிறேன். சரி, நோ டேட்டாபேஸ் செலக்டட் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் வந்து ஒன்று கிரியேட் பண்ணி ஏற்கனவே டேட்டாபேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பாலிடெக்னிக் அண்டர்ஸ்கோர் காலேஜ் செமிகோலன். ஏன்னா அந்த ஏற்கனவே நம்ம அந்த 5ல ஏ எக்ஸைஸுக்கு பாலிடெக்னிக் காலேஜ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா டேட்டாபேஸ் இல்லாம நம்ம டேபிள் கிரியேட் பண்ண முடியாது. அதனால நான் நேரா டேபிள் கிரியேட் பண்ணோன்னே எரர் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன அந்த 5வது எக்ஸைஸ்க்கு என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்களோ அந்த டேட்டாபேஸ் வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கிரியேட் டேபிள் லீடர்ஸ் நேம் வேர்கேர். இங்க ஒரு பிராக்கெட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன். சரிங்களா? ஓகே. இப்போ டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. என்னது? ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன். ERANSACTION ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் பண்றோமோ எல்லாமே நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கமிட் அப்படின்னு சொல்லி எப்போ கொடுக்கணுமோ அது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவ் ஆகி அப்படியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம். கொடுத்து என்டர் அடிக்கிறேன். பாத்தீங்கன்னா 0 rows affected அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டேபிள் கிரியேட் பண்ண டேபிள்ல வேல்யூ கொடுக்குறேன். இன்சர்ட் இன்டு லீடர்ஸ் வேல்யூஸ் பேர் JA ஜவஹர்லால் நேரு NEHRU அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு பேர் கொடுத்துட்டேன். ஒன்று இன்சர்ட் ஆயிடுச்சு. அடுத்தது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த மாதிரி இன்னொரு 2-3 பேர் நான் வந்து கொடுக்குறேன். அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி லீடர்ஸ் MAHATH மகாத்மா GINDHA மகாத்மா காந்தின்னு ஒரு பேர் கொடுத்து என்டர் அடிச்சிட்டேன். அடுத்தது மறுபடியும் இன்னொரு டேபிள் கிரியேட் பண்றேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா காமராஜ் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறேன். காமராஜ். அடுத்தது டேட்டா காமராஜ் லீடரோட பேரு காமராஜ் அப்படின்னு கொடுத்து என்டர் அடிச்சிட்டேன். இப்போ கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ கமிட் COMMIT கமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்டர் அடிக்கிறேன். ஸோ என்ன ஆச்சா அப்படின்னா இது வரைக்கும் நான் கொடுத்தது எல்லாமே நமக்கு வந்து அந்த டேபிள்ல ஸ்டோர் ஆயிரும், சேவ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் த லீடர்ஸ் LEADERS செமிகோலன் இந்த 3 பேருக்கு பேர் நமக்கு வந்து டிஸ்பிளே இருக்கும். வந்துருச்சா? சரி, ஓகே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிட். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ரோல் பேக். ரோல் பேக் அப்படிங்கிறது என்ன பண்றாங்க அப்படின்னு பாருங்க. சேம் அதே தான். ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் இங்கிருந்து ஆரம்பிக்கும். இன்சர்ட் இன்டு ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் எந்த அப்பியர் ஆச்சு அப்படின்னா அந்த இன்சர்ட் இன்டு அப்படின்னு வரும். இன்சர்ட் இன்டு லீடர்ஸ் வேல்யூ திலகர் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். THILAKAR திலகர் என்டர் அடிக்கிறேன். இப்போ ஒன்று இன்சர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் என்ன பண்றேன் காமராஜ்னு மறுபடியும் இன்னொரு பேர் கொடுக்குறேன். KAMARAJ காமராஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்தா எனக்கு இன்சர்ட் ஆகுமா ஆகாதா பாருங்க. இன்சர்ட் ஆகலை. ஏன்னா பிரைமரிக்குன்னு நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா
அந்த ஃபீல்டு அதே அந்த பேர்ல ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கும். காமராஜன் ஏற்கனவே குடுத்துருந்தோம் அப்படின்னா, மறுபடியும் இன்னொரு தடவ காமராஜன் இன்சர்ட் பண்ண முடியாது. ஏன்னா, அது பிரைமரி கீயா செட் பண்ணியிருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப திலகர்னு ஒண்ணே ஒண்ணு தான் இப்ப இன்சர்ட் ஆயிருக்கு. இன்சர்ட் ஆகறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆர்ஓ ரோல் பேக் அப்படின்னு சொல்லி குடுத்துர்றேன். ரோல் பேக் அப்படின்னு குடுத்து என்டர் அடிச்சுட்டேன் அப்படின்னா, இந்த திலகர்னு இப்ப இந்த ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு குடுத்ததுக்கு அப்புறம், நான் என்னென்னலாம் பண்ணணும்னோ, அந்த இத பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டாபேஸ்ல அப்டேட் ஆயிருந்துச்சுன்னா, மறுபடியும் பழையபடி மாறி போயிரும். பழையபடிக்கே வந்துரும். அப்ப பழையபடி அப்படின்னா, பழையபடி ஜவஹர்லால் நேரு இருந்துச்சு, காமராஜர் இருந்துச்சு, மகாத்மா காந்தி இருந்துச்சு. அது மட்டும் தான் நமக்கு வந்து டிஸ்ப்ளே வரும். ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி அது மட்டும் தான் நமக்கு வந்து டிஸ்ப்ளே வரும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் லீடர்ஸ் பாரு, ஜவஹர்லால் நேரு, காமராஜ், மகாத்மா காந்தி அது மட்டும் தான் இருக்குது. பட் அந்த திலகர்னு நம்ம இன்சர்ட் பண்ணோம். பட் அந்த இது இப்ப இல்ல. ஏன்னா முன்ன இன்சர்ட் ஆயிருந்துச்சு. நம்ம மறுபடியும் ரோல் பேக்ன்னு குடுத்த உடனே, இந்த சேவ் பாயிண்ட் அப்படின்னு ஒண்ணு குடுத்தோம் இல்லையா? ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு குடுத்தோம் இல்லைங்களா? அந்த ஸ்டார்ட் டிரான்சாக்ஷனுக்கு முன்னாடி நான் குடுக்கும்போது, அந்த டேபிள்ல என்ன இருந்துச்சோ, அதுதான் இருக்கும். ரோல் பேக் ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் குடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்னென்னலாம் குடுத்தோமோ, கடைசியா எங்க வந்து நம்ம ரோல் பேக்ன்னு குடுக்குறோமோ, ரோல் பேக்ன்னு குடுத்தோம்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் மட்டும் தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி நம்ம குடுத்தத இன்சர்ட் பண்ணதோ, என்ன பண்ணதோ அது எதுவுமே வந்து அதுல இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சேவ் பாயிண்ட். சேவ் பாயிண்ட் அப்படிங்கிறத பாருங்க. இப்ப டேபிள் கிரியேட் டேபிள் நம் அண்டர்ஸ்கோர் seq int ஒரு இன்டிஜர் வேல்யூ குடுக்குறேன். டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. நம் அண்டர்ஸ்கோர் seq அப்படிங்கிற பேர்ல ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் TRANSACT ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் இன்சர்ட் இன்டு num underscore seq வேல்யூஸ் நான் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்து என்டர் அடிச்சுட்டா 1 இன்சர்ட் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2ன்னு கொடுக்குறேன். அடுத்து 2வது இன்சர்ட் ஆயிடுச்சு. 2 இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரோல் பேக் டு சேவ் பாயிண்ட். ரோல் பேக் டு save point point underscore eg அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். சேவ் பாயிண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சாரி, இந்த இடத்துல சேவ் பாயிண்ட் ஒன்று கொடுக்காம விட்டாச்சே. சரி, ஓகே. இப்போ நான் சேவ் பாயிண்ட் கொடுத்துட்றேன். சேவ் பாயிண்ட் ரெண்டு டேட்டா கொடுத்தாச்சு. சேவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் நான் ஒரு டேட்டா இன்சர்ட் பண்றேன். 3 அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ ரோல் பேக் டு சேவ் பாயிண்ட் அண்டர்ஸ்கோர் இஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா? இந்த கமெண்ட் நான் கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னா 0 rows affected அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் இன்டூ அப்படின்னு சொல்லிட்டு 4ன்னு ஒரு வேல்யூ வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்து என்டர் அடிக்கிறேன். ஸோ 1 row affected அப்படின்னு வந்திருக்கு. இப்போ கமிட்டு செமிகோலன். இப்போ மறுபடியும் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் num அண்டர்ஸ்கோர் seq அப்படின்னு சொல்லி கொடுத்து என்டர் அடிச்சோம் அப்படின்னா 1 2 4 தான் இருக்கும். ஏன்னா 3வது இருக்காது. ஏன்னா 3வது பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னாச்சு, நான் வந்து இங்க 1வது வேல்யூ கொடுத்துட்டேன். 2வது வேல்யூ கொடுத்ததுக்கப்புறம் நான் சேவ் பண்ணிட்டேன். சரிங்களா? அப்போ 1 2 நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரோல் பேக் டு சேவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 3வது நான் கொடுத்தேன்.
சரிங்களா? 3வது குடுத்ததுக்கு அந்த சேவ் பாயிண்ட் குடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, 3ன்னு ஒண்ணு இன்சர்ட் பண்ணேன். சரிங்களா? 3ன்னு இன்சர்ட் பண்ணேன். இப்ப மறுபடியும் ரோல் பேக் டூ சேவ் பாயிண்ட் மறுபடியும் பழையபடி வந்துரும். அப்ப 3 அப்படிங்கிறது நமக்கு இருக்காது. இப்ப இன்சர்ட் இன்டூ 4ன்னு ஒண்ணு இன்சர்ட் பண்ணேன். சரிங்க. அப்ப 4 இருக்கும். இப்ப நான் என்ன பண்ணேன், கமிட்ன்னு குடுத்துட்டேன். சேவ் ஆயிடுச்சு. அப்ப 1, 2, 4 மட்டும் தான் இருக்கும். 3வது வந்து நமக்கு இருக்காது. சரிங்களா? சரி இவ்வளோதாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கமிட்டு, ரோல் பேக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சேவ் பாயிண்ட். இந்த 3மே வந்து இவ்வளோதான் நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட். சரிங்களா? சரி ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் ஏதாவது குடுக்கணும். இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. சரிங்களா? சரி இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.